அதவங்கள கூட கத்திரிக்காய் சாப்பிட வைக்கிற ஒரு கத்திரிக்காய் ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். கத்திரிக்காயை மெல்லிசாக அரிஞ்சு ஆஃப் வேக்காடு வெந்து எடுத்திருக்கேன். அதாவது 2 நிமிஷம் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து சக்தி மசாலா பொடி, உப்பு, பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் நல்லா போட்டு நல்லா கையால் உப்பு போட்டு நல்லா விரவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் வந்து அடுப்பு சட்டியில் வந்து அதாவது நான் இந்த பேனில் அயன் பேனில் வந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் மறுபடியும் தாளித்து மறுபடியும் கத்திரிக்காயை போட்டு சிம்லேயே வச்சு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கத்திரிக்காய் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கத்திரிக்காயை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அதே மெத்தடில் தான் காலிஃப்ளவர் பண்ணியிருக்கேன். பட் காலிஃப்ளவருக்கு வந்து கொத்தமல்லி போடுறது போடாதது அவங்களுக்கு இஷ்டம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி போடலை. இன்றைக்கி காலிஃப்ளவர், புளிக்குழம்பு, அப்புறம் தயிர், ஊறுகாய், கத்திரிக்காய் ரோஸ்ட்டு, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். சூப்பராக எம்மியாக இருந்து